வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஒரு சூப்பரான நம்மளோட சப்ஸ்கிரைபர் சக்ஸஸ் ஸ்டோரி தான். ரொம்ப மிகப்பெரிய கடன் தொகையை வந்து 3 வருஷத்தில் ப்ராப்பராக நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நம்ம சேனலில் சொல்லியிருக்கக்கூடிய கடன் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பார்த்து சூப்பராக அவங்க அடைச்சிருக்காங்க. அவங்க எப்படி 5,40,000 ரூபா கடனை 3 வருஷத்தில் அடைச்சாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பெர்சனல் லோனில் வந்து இவங்க சிக்கி தவிச்சிருக்காங்க. அவங்க எனக்கு லெட்டர் போட்டாங்க. அது என்ன, அதுலேருந்து எப்படி வந்து இந்த கடனை அடைச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லைட்ஸை மட்டும் நீங்கள் வாசிட்டு போயிடாதீங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. கடனில் இருக்கிறவங்களுக்கு உண்மைக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலான ரியலிஸ்டிக்கான வே. சரியா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அவங்க அனுப்பிச்ச லெட்டரை நான் வந்து படிக்கல, நான் சும்மா ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க, நம்ம செட் டாக்ஸ் சேனலோட சப்ஸ்கிரைபர் அவங்க. கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஆரம்பித்து 5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் வந்து அவங்க மெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட திருமணத்துக்காக ஒரு பர்சனல் லோன் எடுத்துருந்துருக்காங்க. அது அவங்க வந்து பர்சனல் லோன் எடுத்துருக்குறாங்க. அதை வட்டி கட்டவே முடியலை. என்ன அப்படின்னா பயங்கரமாக வட்டி தான் கழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் அசல் வந்து என்ன செய்யறது க்ளோஸே ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க போய் கேட்டிருக்கேன். அப்போ வந்து எனக்கு அவங்க மெயில் அனுப்பிச்சாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் அதை எப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவர் எவ்வளோ லோன் எடுத்திருக்காருன்னு தெரில. ஆனால் வந்து அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அப்போவே வந்து வட்டி கட்டியிருக்கிறாரு. மாதம் இஎம்ஐ கட்டியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வட்டி தான் கழிஞ்சிருக்கு. சார் நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கிறேன், நான் எவ்வளோ பணம் கொடுத்தா நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னப்ப அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம அவங்க ஆட்கள்லாம் வச்சு பேசி பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி எனக்கு ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கான பெனால்ட்டி, வட்டி, முதல் எல்லாமே சேர்த்து 5,40,000 ரூபா பணம் கட்ட சொல்லியிருக்காங்களாம். ஆனால் அவர் வாங்கினது 3 லட்ச ரூபா லோனா பாருங்கள். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்கள் இந்த 5,40,000 ரூபாயை உங்கள் தெரிஞ்சவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக 4-5 பேர்ட்ட கடனை வாங்கி நீங்கள் அடைச்சிருங்க. நீங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் டைம் கேளுங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வட்டி கட்ட வேண்டிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னப்போ, ஒருத்தர்கிட்டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,40,000 ரூபா இருக்காது. ஸோ நீங்கள் கேட்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க போய் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க ரிலேட்டிவ் கிட்ட கேட்டிருக்காங்க. நிறைய பேர் தரல அப்படின்ட்டாங்க. ஒரு 2 ரிலேட்டிவ் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1,50,000 ரூபா தரோம், பசங்களோட படிப்புக்காக ஹையர் ஸ்டடீஸ்க்காக வச்சுருக்காங்க. பட் ஆனால் எங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ளே ரிட்டர்ன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களை. நாங்கள் எப்படியாவது உங்களோட கடனை நாங்கள் ஒரு 3 வருஷத்தில் அடைச்சிட்றோம். 3 வருஷம் நீங்கள் வந்து வட்டி கூட தர வேணாம், பட் எனக்கு இந்த 1,50,000 ரூபாய் 3 வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு திருப்பி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட 2 பேர்ட்ட வாங்கியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு இவங்க கன்வின்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, நாங்கள் எப்படியாவது சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு வித் டைமோட கேட்டதுனால. இந்த மாதிரி நீங்கள் கன்வின்சிங்காக கேட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் நம்ம சொந்தக்காரவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, இந்த சப்ஸ்கிரைபரோட பேரண்ட் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்க ஒரு 40,000 ரூபா கையில் வச்சுருந்துருக்காங்க. அவ்வளோதான் என்னால் தர முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. 30,000 என்னவோ தான் இருந்துச்சு. அவங்க ஒரு 40,000 இது பண்ணால் நம்ம ஈஸியாக ப்ரீ க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால 40,000 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்தக்கூடிய நகைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க்கில் அடகு வச்சு அதில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, 5,40,000 ரூபாயை வந்து கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பாடா பேங்க் லோன் இல்லை, இனி வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. பாருங்கள், 3 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. 1 வருஷம் வட்டி கட்டியிருக்கிறாங்க. மாதம் இஎம்ஐ கட்டியிருக்கிறாங்க 1 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் போய் கேட்டதுக்கு இன்னும் நீங்கள் 5,40,000 ரூபா இது கொடுக்கணுன்னு இருக்காங்க. இதனால தான் வந்து பர்சனல் லோனெல்லாம் இந்த மாதிரி போய் சிக்கிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து இந்த லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்கினவங்களுக்கு கடன் கொடுக்கணும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. ரிலேட்டிவ் 1 ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ்கிட்ட வாங்கினவங்க 2 பேருமே, மொதல் ரிலேட்டிவும் சரி 2வது ரிலேட்டிவும் சரி 3 இயர் டைம் கொடுத்துட்டாங்க.
1,00,000 கொடுத்துருக்காங்க. ஜுவல் லோன் வந்து பார்த்தீங்கன்னா 2,00,000 வட்டியோட சேர்த்து. ஓகேவா? அந்த 2,00,000 நீங்கள் ஒரு 1 இயரில் கொடுத்தீங்கன்னா வித் வட்டியோட அந்த அமௌண்ட் 2,00,000 அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த நகையை வந்து மீட்டு கொள்ளலாம். ஸோ இதுதான் வந்து ஜுவல் லோனுக்கு வந்து ஒரு 2,00,000 கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40,000 அவங்க பேரண்ட் கிட்ட வாங்கினது. இப்போ நீங்கள் ஜுவல் லோனை தான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். இதுதான் அவங்க சொன்ன டீட்டெயில். ஒரு வருஷத்தில் நீங்கள் நம்ம 2,00,000 கொடுத்து நம்ம வட்டியோட கவர்மெண்ட் அரசு வங்கியில் தான் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த 1 இயருக்குள்ளே ஃபஸ்ட்டு 2,00,000 பெருக்கி ஃபஸ்ட்டு ஜுவல் லோனை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் இருக்கும் டைமு. ஓகேவா? அந்த 2 வருஷத்தில் ரிலேட்டிவ் 1 ரிலேட்டிவ் 2 அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து டைம் கேட்கல, எப்போ கிடைக்குதோ கொடுங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் மெயினாக ரிலேட்டிவ் 1 ரிலேட்டிவ் 2 அவங்க வட்டி இல்லாமல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மாத சம்பளம் 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க, அது கரெக்டாக அவங்க பட்ஜெட் போட்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதை வச்சு அவங்களால கடனை அடைக்கவே முடியாது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதத்துக்கு 15,000 ஏர்ன் பண்ணணும். அப்போ தான் 3 வருஷத்தில் இந்த கடனை நீங்கள் அடைக்கலாம் அப்படின்னு வந்து நான் உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். உங்களோட மந்த்லி இன்கம் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கக்கூடிய இன்கம்மை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது உங்கள் ஃபேமிலி பட்ஜெட் போடுங்க பசங்களுக்கு. அப்போ தான் அவங்க குழந்தை பிறந்துருந்துச்சு. ஸோ அந்த குட்டி பாப்பாவுக்கு தேவையானது எல்லாமே செய்யணும், ப்ளஸ் அவங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஸோ அதனால் இதை நீங்கள் பார்க்காம எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்தோ இல்லை ஒருத்தரோ எப்படியோ 15,000 மந்த்லி ஏர்ன் பண்ணிடுங்க. அதுக்கு என்னென்ன பார்ட் டைம் ஜாப் வழி இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஃபஸ்ட்டு விசாரிங்க. அங்கே இல்லைன்னா வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய பார்ட் டைம் ஜாப்ஸ் இதை வந்து நான் போட்டிருந்தேன். அந்த பிளேலிஸ்ட்டை அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். பட் அவங்க வந்து இப்போ டியூஷன்லாம் என்னால் நிறைய நான் ஐடியாஸ் போட்டிருந்தேன். பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைமிங் வந்து ஒத்து வராது. அவங்க வீட்டுக்கு வரவே மணி 6 ஆகிடுமா, வீட்டுக்கு 5 to 6 மணிக்கு தான் 2 பேருமே வருவாங்களாம். 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க வந்து சரி நாங்கள் விசாரிச்சுட்டு சொல்கிறோம் சார் அப்படின்னோடனே அவங்களோட ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து, அதாவது 7 to 11, அதாவது ஈவினிங் டைமில் 7 to 11 இந்த டைமில் வந்து அவங்க சில ஒர்க்கை பண்ணி கொடுத்தீங்கன்னா 7,500 பெர் மந்த்துக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளத்தை விட 7,500 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பட் ஆனால் டெய்லி 7 to 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்கெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னோன்னே நிறைய பேருக்கு ஒத்து வரல. பட் இவங்க கடன் பிரச்சனையெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால இவங்க 2 பேருமே அந்த ஜாப் எடுத்து செய்கிறதா வந்து அவங்க ஓகே பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே இவங்க போய் விசாரிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பணம் தேவை இருக்குது, நாங்கள் ஏதாவது பார்ட் டைமாக செய்யலாமா, நம்ம கம்பெனியில் என்ன இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஹையர் அஃபிஷியல்கிட்ட விசாரிக்கிறப்ப தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம தான் நமக்கு எக்ஸ்ட்ரா மணி வேணும்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்ம தான் போய் தேடணும். இப்போ நான் வந்து அவங்க சொன்னாங்க, மெயில் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போட்டிருந்த பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் எங்களுக்கு ஒத்து வரல. பட் நீங்கள் இதையும் சொல்லியிருந்தீங்க, உங்களோட வேலை பார்க்குற இடத்துல எதுவும் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ண சொன்னீங்க. என்னடா இருக்க போன்ட்டு தான் நாங்கள் கேட்டோம். பட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கவும் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் அதிகரிக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கூட வரும். இப்போ 7 to 11னா 7,500, 7 to 12 அப்படின்னா 9,000, 7 to நைட் ஃபுல்லாக மார்னிங் ஷிஃப்ட்டும் பார்த்து சில பேர் நைட் ஷிஃப்ட்டும் பார்ப்பாங்க, அதுனா இன்னும் அமௌண்ட் அதிகமாக வரும். பட் ஆனால் இவங்களுக்கு ஹெல்த்தும் முக்கியம் இல்லையா, ஸோ அதனால் 7 to 11 வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு 7,500, அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடவே வரும். 7,000 சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க, 800 என்னவோ சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு தேவை என்னது 7,500. இது இருந்தால் ஒரு ஆளுக்கு 2 பேர் இது பண்ணிங்கன்னா 15,000 கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 15,000 மேலே தான் சம்பாரிச்சிருக்காங்க 2 பேரும் அந்த பார்ட் டைம் ஜாபில். அதாவது அவங்க கம்பெனி ரிலேட்டடான ஒர்க். அது என்னவோ சொன்னாங்க, அது என்னவோ சிஎஸ்ன்னு சொன்னாங்க, அது என்ன அப்படிங்க அவங்க சொல்லியிருந்தாங்க, அதுக்கு என்ன ரிலேட்டட்னு தெரில. பட் ஆனால் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு கம்பெனியில் தான் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதே தான் பார்ட் டைம் ஜாபும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிடச்சிருக்கு. இந்த 15,000 அவங்க மாதம் எடுத்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு. மொதல் 12 மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15,000 எடுத்து வச்சு அதை அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு அந்த அக்கௌண்ட்டில் பணத்தையே எடுக்காமல் அப்படியே 2 பேரும் சேமிச்சுட்டு வந்திருக்காங்க.
அதில் 12 மாதத்தில் அவங்களுக்கு 1,80,000 சொச்ச ரூபா வந்திருக்கும், கூட வந்திருக்கும். 1,90,000 என்னோ வந்துச்சுன்னாங்க. அதில் 1,80,000 அப்படியே எடுத்து ப்ளஸ் ஒரு 20,000 அவங்களோட இந்த மந்த்லி பட்ஜெட், மந்த்லி இன்கம், அவங்களோட நார்மல் இன்கம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி அதில் ஒரு 20,000 சேர்த்து போட்டு ஃபஸ்ட்டு அந்த 2,00,000 ரூபாயை கொண்டு போய் பணத்தை பேங்க் கோல்டு லோன் வச்சுருக்காங்க இல்லையா, அதை போட்டு அந்த ஜுவல்ஸை ரெடீம் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வட்டியோட 2,00,000 ரூபா ப்ளஸ் வட்டி. அந்த வட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான் கவர்மெண்ட் பேங்க்கில். ஸோ அதுக்கு அவங்க அந்த வட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேவிங்ஸ்லேருந்து, அது கொஞ்சம் வட்டிங்கிறதுனால அந்த சேவிங்ஸ்லேருந்து எடுத்து அந்த 2,00,000 ரூபா கோல்டு லோனை கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ வித்து பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் வட்டி எல்லாமே ஒரு வருஷத்தில் அவங்க சேமித்து அவங்க கொண்டு போய் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, கோல்டை எடுத்து வச்சுட்டாங்க வீட்டில். இது ஃபஸ்ட்டு. அப்போ இந்த கோல்டு லோன், ஏன்னா அதுக்கு வட்டி போயிட்டுருக்கலையே, வருஷ வட்டி தான் இருந்தாலும் வந்து எதுக்கு இந்த வட்டி இருக்கிறத ஃபஸ்ட்டு அடைச்சிடலாம், ஏன்னா மிச்சத்தெல்லாம் வட்டி இல்லா கடன், உங்களுக்கு அதுக்கு டைமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்தில் கோல்டு லோனை முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் கொடுக்க வேண்டிய கடன். இப்போ ரிலேட்டிவ் கொடுத்த காலக்கெடு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் அப்படின்னாங்க. ஆனால் இவங்க ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு கோல்டு லோன் அடைக்கிறதா, மிச்சம் 2 வருஷம் தான் அவங்க கையில் இருக்குது. அதாவது 24 மாதம் தான் கையில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு கோல்டு லோன் முடித்த கையோட 2வது வருஷம் ஸ்டார்டிங் அடுத்த 10 மாதத்துக்கு அந்த 15,000 ரூபாயை சேர்த்து 1,50,000 ரூபா ரிலேட்டிவ் 1க்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த 10 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதே 15,000 ரூபாயை சேர்த்து ரிலேட்டிவ் 2க்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த 20 மாதத்தில் அந்த அமௌண்ட் 15,000 ரூபாயை சேர்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 ரிலேட்டிவோட கடனையும் அடைச்சிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 32 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நெருக்கி 5,00,000 ரூபா கடனை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, பார்ட் டைம் ஜாப் செஞ்சதுனால தான். லாஸ்ட் 4 மாதம் வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய் அப்படியே எடுத்து 60,000 ரூபா வந்து அவங்க சேர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு பேரண்ட்க்கு கொடுக்க வேண்டிய 40,000 கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 20,000 அப்படியே சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 3 வருஷத்தில் இவங்க ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிட்டாங்க. அதே சமயம் இந்த பார்ட் டைம் ஜாபை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் மட்டும், ஒய்ஃப் மட்டும் விட்டுருக்காங்க. ஏன்னா பசங்களுக்கு இப்போ அவங்க பொண்ணு இப்போ கொஞ்சம் ஸ்கூல்லாம் போனதுனால உட்காந்து படிப்பு சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுனால, பட் ஹஸ்பண்ட் வந்து அதை செய்கிறாரு. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தானே. இப்போ என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்மளோட கடனை அடைக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க நிறையா பேர்கிட்ட போய் பர்சனல் லோனை அடைக்கிறதுக்கு பணம் கேட்டப்போ அந்த 2 ரிலேட்டிவ் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க பசங்களுக்கு. ஆனால் அந்த 2 ரிலேட்டிவ் வந்து வட்டி இல்லாமல் பசங்களுக்காக ஹையர் ஸ்டடிக்காக சேர்த்து வச்சுருந்த காசை வந்து ஒரு காலக்கெடு கொடுத்து கூட அவங்க இவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணதை வந்து பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.